நிறம் மாறி ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளிக்கும் பவானி ஆறு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுமுகை பகுதியில் ஓடும் பவானி ஆறு கோவை மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்களான ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களுக்கும் குடிநீர் மற்றும் விவசாயங்களுக்கு பயன்படுகிறது. இந்த பவானி ஆற்றில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக சாயப்பட்டறை மற்றும் அங்குள்ள பெரிய தொழிற்சாலை கழிவுகளால் பவானி ஆற்றின் நிறம் மாறி மாறி காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இருக்கக்கூடிய சாயப்பட்டறை மற்றும் பெரிய ஒரு தனியார் நிறுவனங்கள் கழிவு நீரால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாதமாக பல வண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது கருப்பு நிறமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 2 நாட்களாக ஆரஞ்சு நிறத்தில் பவானி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இந்த 3 மாவட்டத்திற்கு குடிநீர் வாழ்வாதாரமாக பயன்பட்டும் விவசாயத்திற்கு பயன்பட்டு வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் பலமுறை புகார் அளித்துள்ளதாகவும் 3 முறை ஆற்று நீரை ஆய்வு செய்த அதிகாரிகள் நீரை ஆய்வுக்காக சேகரித்தும் சென்ற நிலையில் இதுவரை எந்த காரணத்தினால் ஆற்றின் நீர் நிறம் மாறுகிறது, தண்ணீர் மாசடைந்துள்ளதா அல்லது தண்ணீரை மக்கள் பயன்படுத்தலாமா என எந்த தகவலும் அளிக்கவில்லை என்றும் அதன் பிறகு அதிகாரிகள் யாரும் அந்த பக்கம் கூட வரவில்லை எனவும் கூறுகின்றனர். இந்த தண்ணீரோட நிறத்தை ஏன் மாறுதுன்னு ஆய்வு பண்ணி 3 முறை நம்ம மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கான ரிசல்ட் இது வரைக்கும் கொடுக்கல. இந்த தண்ணீர் குடிநீருக்கு உகந்த தண்ணியா, இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுமா, தண்ணி நல்ல தண்ணியான்னு நம்மளுக்கு தெரியலைங்க. விவசாயம், குடிநீர் என அனைத்து நீர் தேவைகளுக்கும் பவானி ஆற்றையே நம்பியிருக்கும் தங்களின் கதி என்ன என கேள்வி எழுப்பும் அப்பகுதி மக்கள் இந்த மாசடைந்த தண்ணீரை பயன்படுத்துவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் இதுகுறித்து இனி யாரிடம் புகார் அளிப்பது என தெரியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். ஆனால் தொடர்ந்து காய்ச்சல் இந்த பகுதியில் அதிக பேருக்கு காய்ச்சல் வருதுங்கன்னா, திடீர் காய்ச்சல், சளி, இருமல், தொற்று வியாதி மாதிரி அதிகமாக வருதுங்க. இதனால் வருதான மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது. இதையே நம்ம அது அரசு அதிகாரிகள் தான் இதுக்கான விளக்கம் கொடுக்கணுங்க. இதனால தான் காய்ச்சல், தொற்றுவாய்கள் வருதா இல்லை வேறு ஏதாவது காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆனால் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கணும் தண்ணி. எப்படி இந்த ஆரஞ்சு கலராக மாறும்? இது வரைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை பவானி ஆற்றுக்கு ஏற்படலை. ஆகையால் விரைவாக அரசு நடவடிக்கை எடுத்து இதை காப்போன்னு கேட்டுக்காங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிர்வே.